இந்த பவுல்ல எவ்வளவு லெட் இருக்குன்னு சொன்னா உங்களால ஈஸியா கவுண்ட் பண்ண முடியும். அதுவே இந்த வாட்டர்ல எவ்வளவு மாலிகுல்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால கவுண்ட் பண்ண முடியுமா? என்னால முடியும். கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணி எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு பொருளுக்கு மாஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ஆட்டமால தான் ஆயிருக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த வாட்டரும் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் மாட்டமால ஆயிருக்கும். அதாவது இந்த வாட்டர் எல்லாமே H2O அப்படிங்கிற மூலக்கூறுனால ஆயிருக்கும். இப்போ இந்த வாட்டர்ல இருந்து நான் ஒரே ஒரு H2O மாலிகுலை மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த H2O மாலிகூலோட மாஸை நான் கண்டுபிடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் இந்த H2Oல டோட்டலா 3 ஆட்டம்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம், ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. இப்போ எனக்கு இந்த H2O மாலிகுலோட மாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இதில் அட்டாமிக் மாஸ்னா வேற ஒன்றும் கிடையாது, ஒரு ஹைட்ரஜனோட மாஸ் அப்படிங்கிறது. அட்டாமிக் மாஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு ஆட்டம்ல உள்ள நம்பர் ஆஃப் புரோட்டானையும் நம்பர் ஆஃப் நியூட்ரானையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது கிடைச்சிரும். இதை நான் எங்கேருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னா என்னோட பீரியாடிக் டேபிள்லேருந்து நான் வந்து இதை எடுத்திருக்கேன். இதில் மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர். இதுல அட்டாமிக் நம்பர்னா வேற ஒண்ணு கிடையாதுங்க, புரோட்டானோட கவுண்டை தான் நம்ம அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு கீழே உள்ளது பாத்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ். அதாவது ஒரு ஆட்டம்ல உள்ள நம்பர் ஆஃப் புரோட்டானையும் நம்பர் ஆஃப் நியூட்ரானையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் அட்டாமிக் மாஸ். அப்போ ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ்னா என்னன்னா 1, இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் என்னன்னா 16, இதையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு H2ஓட மாலிகுலோட மாஸ் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 18 AMU அப்படின்னு கிடைக்குது. ஏஎம்னா ஒன்றும் கிடையாதுங்க, எப்படி நீங்க சாலிட கிராம் அப்படின்னு மெஷர் பண்றீங்க அதே மாதிரி தான் ஆட்டமை நம்ம அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணுவோம். இப்போ இந்த ஏஎம்யூவை நான் கிராம் மாலிகுலர் மாஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அதாவது 18 AMU = 18 கிராம் ஆஃப் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ உங்ககிட்ட ஒரு 12 லட்டு இருக்குன்னு வச்சுப்போம். இதை நீங்க என்ன சொல்வீங்க? 1 டசன் ஆஃப் லட் அப்படின்னு சொல்வீங்கல்ல. அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு 12 பேனா இருக்குன்னு வச்சுப்போம். இதை நம்ம 1 டசன் ஆஃப் பேனா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அப்படி இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம ஆட்டம்ஸ் இந்த மாலிகுல்ஸ்லாம் நம்ம மோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மோல்னா என்னன்னு பார்த்தலாமா? அதாவது உங்ககிட்ட 1 மோல் ஆஃப் H2O மாலிகுல் இருக்கு அப்படின்னா உங்ககிட்ட 16 கிராம் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ 1 மோல் ஆஃப் மாலிகுலை நம்ம கெமிஸ்ட்ரியில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா 6.022 × 10⁻23 மாலிகுல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் நம்ம அவகாட்ரோஸ் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 16 கிராம் ஆஃப் மாலிகுல் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 6.022 × 10⁻23 மாலிகுல்ஸ்க்கு ஈக்குவல். என்கிட்ட 100 கிராம் ஆஃப் வாட்டர் இருக்கு அப்படின்னா அதை நான் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? 100 கிராம் ஆஃப் வாட்டர்ல எவ்வளவு மாலிகுல்ஸ் இருக்கு அப்படின்னா 33.45 × 10⁻23 மாலிகுல்ஸ் இருக்கு.